அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் நம்மளோடு இருக்கிறார். எப்பொழுதும் நமக்கு ஒரு மன அமைதியும் சமாதானமும். ஏனென்றால் நம்முடைய ஜெபங்கள் அவரை நோக்கி எழுப்பப்படுகின்றன. பிறருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அதில் ஒரு நிறைவை நாம் காண்கின்றோமா இல்லையா? காண்கின்றோம். அந்த நிறைவை காணும்போது தான் நம்மளை நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 18 இறைவார்த்தை 24 26 முடிய. நேரியோர் தம் நேரிய நடத்தினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையான எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டு செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இஸ்ராயேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது, உங்கள் வழியென்றோ நேர்மையற்றவே. நேரியவர் தம் நேரிய நடத்தினின்றி விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவர். பாருங்க என்ன சொல்றார் பாருங்க. எப்பவும் நேர்மையாக இருந்துட்டு தவறிழைத்தால் அவர்கள் சாவாங்களாம். இப்போ நேற்று என்ன கொடுத்தாருன்னா, பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன்னு கேட்குறாரு. இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நேர்மையானவர்கள் தவறு செய்தாலும் அவர்கள் சாவார்கள். அப்போ பாருங்கள், அப்போது நேர்மையானவர்கள் எவ்வளவு கடுமையாக கரெக்டாக அவர்களுடைய வழியில் நடக்க வேண்டும் இல்லையா? ஏனென்றால் பொல்லார்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் பாவம் மன்னிப்பு கேட்டால் உடனே அவர்கள் வாழ்வார்கள் என்று சொல்லுகிறது இறைவார்த்தை. நேரிய வழியில் நடப்பவர்கள் தன்னை மறந்து தவறு செய்தால் அவர்கள் சாவார்கள் என்றும் சொல்லுகிறது இறைவார்த்தை. நான் சொல்ல மக்களை, இறைவார்த்தை சொல்கிறேன். அப்போ நேரியவர்களுக்கே இந்த நிலை என்றால் பொல்லாருக்கு எந்த நிலை இல்லையா? அப்போ நாம் நேர்மையாக இருக்கிறோம், நேர்மையான வழியில் நடக்கிறோம், நேர்மையானவற்றை நாம் செய்கிறோம், யாரையும் நாம் குற்றப்படுத்தவில்லை, புறங்குறவில்லை, புறணி பேசவில்லை, பிறரை கெடுக்கவில்லை என்று இருப்போம் என்றால் நமக்கு நிறைவான ஆசீர் உண்டு இல்லையா? என்னன்னா நாம் நேர்மையாக நடக்கிறோமே, கடவுளுடைய கட்டளைகள் அத்தனையும் நாம் கடைபிடிக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி பிரஷ்னேகம் கொள்கிறோம். யார் என்ன குற்றம் செய்தாலும் அவர்களை நாம் மன்னிக்கிறோம். அப்படி மன்னிக்கும் போது நாம் செய்த குற்றங்களுக்கு இறைவன் மன்னிப்பு தருகிறார் இல்லையா? அப்போ நாம் நேர்மையாக இருந்து ஒரு சிறு தவறு செய்தாலும் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கண்டிப்பாக சாவீர்கள் என்று சொல்கிறார். நாம் சாவ விரும்புவோமா? இல்லை இல்லை இல்லை. அதாவது நம்ம பிறக்கின்ற நேரம் 10 மாதம்தான். 10 மாதத்துக்கு அப்புறம் நாம் பிறப்போம், ஒரு குழந்தை பிறக்கும் என்று தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் நம் மரணம் எப்பொழுது என்று நமக்கு தெரியுமா? தெரியாது, இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நம் மரணத்தை கண்முன் நிறுத்தி நாம் செய்வதை செய்தால், நல்லதை செய்தால், நன்மையான காரியங்களை செய்தால் கண்டிப்பாக நாம் நேர்மையாக வாழ்வோம் இல்லையா? சிறு சிறு தவறுகள், நாம் கோபமோ எரிச்சலோ, நாம் பிறரை துன்புறுத்தவில்லை இல்லையா? அப்படிலாம் செய்யவில்லை. அப்படி இருந்தாலும் நம் கோபங்கள் எரிச்சல்கள் இருந்தால் உடனுக்குடன் மன்னிப்பு கேட்கும்போது நமக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கிறது. நாம் நிறைவாக இறைவனோடு ஒன்றித்து நடக்கும் வழியை அவர் காண்பிக்கிறார். அந்த வழியை தரும்படி நாம் கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆம் ஆண்டவரே, நீர் எங்களை நேர்மையான வழியில் நடத்தி செல்கிற வழியை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே என்று கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் தூய ஆவின் வல்லமை கொண்டு அந்த வழியை காண்பித்து கொடும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையாலும் ஆசீர்வாதத்தால் அவர்களை எப்பொழுதும் உம்முடைய கருத்துக்குள் வைத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உம்முடைய கண்ணினிமை போல் அவர்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே. என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லும் தேவன் எங்கள் தேவன் என்று சொல்லும்படி ஆமாண்டவரே, உம்முடைய நாமம் மாற்றப்படும்படி அவர்கள் நாவு துறந்து பிறருக்கு உம்முடைய மகிமையை எடுத்துச் சொல்லும் வார்த்தையை ஆமாண்டவரே அவர்கள் நாவில் வையும் ஆண்டவரே. தூயாவின் வல்லமையால் உம்முடைய மகிமை பிறருக்கு எடுத்துச் சொல்லி நிறைவுபடும் போது அதில் நாங்கள் ஒரு நிறைவை காண்போம் என்ற அந்த நிறைவை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த இன்பத்தில் எப்பொழுதும் உம்மோடு இணைந்து நடக்கும் வரத்தை தர வேண்டும் என்று எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.